Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பாப்போம். நான் இங்க panல 1 ஸ்பூன் பட்டர் ஊத்திக்கிறேன். பன்னீரை சின்ன சின்ன கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டர்ல தான் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2 minutes ஃப்ரை பண்ணா போதும். இந்த அளவு போதும் ஃப்ரை ஆனது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. நம்ம இதில் பெரிய தக்காளி 2 கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இது கூடவே காஷ்மீர் மிளகாய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. கலருக்காக தான் நான் இதை போடுறேன். அப்போதான் பன்னீர் பட்டர் மசாலாவில் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரியை போட்டுருவோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 ஏலக்காய் 2 பட்டை போட்டுக்கலாம். அது கூடவே வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு போடுற மாதிரி போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் அரைச்சிருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் ஊற்றி இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுவோம். மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி நமக்கு திரும்ப அதில் இதுலேயே கழுவி நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக போட்டால் தான் இந்த கரம் மசாலா அதோட டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அந்த பன்னீர் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம குடமிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஃபைனலாக நம்ம 1 ஸ்பூன் பட்டரை லாஸ்ட்டாக போட்டுருவோம்.
ஃபைனலாக நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். வாவ், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்டா நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.